கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களுக்கு வாழ்த்து தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த புதிய நாளிலும் மனமகிழ்ச்சி நாளிலும் பார்த்து கொண்டிருக்கிற கோடிக்கணக்கான அப்பாவுடைய பிள்ளைகள் உங்கள் ஒவ்வொருவரையும் அப்பா ஆசீர்வதிப்பாராக. இன்று நீங்க சில காரியத்திற்காக வேதனையோட துக்கத்தோடு பார்த்து கொண்டிருக்கலாம். எனக்கு ஆசீர்வாதம் வருகிறதற்கு தடையா இருக்கிறது, தாமதித்து கொண்டிருக்கிறது என்று சொல்லி நீங்க காத்து கொண்டிருக்கலாம். சிலர் வேலைக்காக ஜெபித்து கொண்டிருக்கீங்க. எனக்கு ஒரு நல்ல வேலை கிடைக்கணும்னு சொல்லி ஜெபிக்கிறீங்க. சிலர் எனக்கு வேலையில ஒரு பெர்மனன்ட் இல்ல, எனக்கு வேலை ஒரு நிரந்தரமா இல்ல, எனக்கு வேலை நிலைச்சிருக்குமா நிலைச்சிருக்காதான்னு சொல்லி வேதனையோடு கூட பார்த்து கொண்டு இருக்கிறீங்க. இன்னைக்கு குடும்பத்துல ஒரு சமாதானமே இல்லையே என்று சொல்லி அழுது கொண்டு நீங்க பார்த்து கொண்டு இருக்கிறீங்க. சிலருக்கு கடன்ல இருந்து எனக்கு ஒரு விடுதலை கிடைக்குமா கிடைக்காதா என்று சொல்லி கூட நீங்க பார்த்து கொண்டு இருக்கிறீங்க. வேறு சிலர் பணம் இருக்குது ஆனா எனக்கு சமாதானம் இல்ல, வேலை இருக்குது ஆனா எனக்கு திருப்தி இல்ல, குடும்பம் இருக்கிறது ஆனா எனக்கு ஒரு சமாதானம் இல்லை. இப்படி அநேக காரியங்களை குறித்து கவலைப்பட்டு கொண்டு திகைத்து கொண்டு நீங்க பார்த்து கொண்டு இருக்கிறீங்க. இன்றைக்கு உங்க எல்லாருக்கும் அப்பா சொல்லுகிற ஒரு நல்ல செய்தி எரேமியா 31 அதிகாரம், ஜெரேமியா 31:14. என் ஜனங்கள் நான் அளிக்கும் நன்மையினால் திருப்தி ஆவார்கள். இந்த காலை நேரத்துல சர்வ வல்லமுள்ள தேவன் அப்பா உங்களோடு கூட பேசுறாங்க. என் பிள்ளைகள் பார்த்து கொண்டு இருக்கிற கோடிக்கணக்கான அப்பாவுடைய பிள்ளைகள் உங்களை பார்த்து தான் அப்பா சொல்றாங்க, ஏன் பிள்ளைகள் நான் கொடுக்க போகிற நன்மையினால திருப்தி ஆவார்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். இந்த ஜோஸ்பால் சொல்லல, யார் சொல்றது? அப்பா சொல்றாங்க, உங்களை நன்மையினால நான் திருப்தி ஆக்குவேன். நீங்க எதை குறிச்சும் கலங்க வேண்டிய திகைக்க வேண்டிய காரியமே இல்லை. எல்லாவற்றையும் அப்பா அற்புதமாக செய்வாங்க. யாக்கோபு 1 அதிகாரம் 17 ஜேம்ஸ் 1 நன்மையான எந்த ஈவும் பூரணமான எந்த வரமும் வரத்திலிருந்து உண்டாகி ஜோதிகளின் பிதாவினிடத்திலிருந்து இறங்கி வருகிறது. இந்த காலை நேரத்தில் அப்பா சொல்றாங்க, உங்களுக்கு எல்லா நன்மைகளும் அப்பா கிட்ட இருந்து உங்களுக்கு இன்றைய தினத்துல வருகிறது. எந்தெந்த எல்லைகள் எல்லாம் உங்களுக்கு நன்மை இல்லை என்று சொல்லி கலங்கி திகைத்து கொண்டு பார்த்து கொண்டு இருக்கிறீங்களோ, அப்பா சொல்றாங்க, நான் நிச்சயமாய் உங்களுக்கு நன்மையை தருவேன் என்று சொல்லுகிறார். எரேமியா 32 அதிகாரம் 41-42 ஜெரேமியா 32 சாப்டர் verse 41 and 42. அவர்களுக்கு நன்மை செய்யும்படி அவர்கள் மேல் சந்தோஷமா இருந்தது. இந்த கால நேரத்துல அப்பா சொல்றாங்க, உங்களுக்கு நன்மை செய்யும்படி அப்பா சந்தோஷமா இருக்காங்களா? அல்லேலூயா. என் பிள்ளைகளுக்கு நான் நன்மை செய்ய போகிறேன் என்று சொல்லி அப்பா உங்க மேல சந்தோஷமா இருந்து என் முழு இருதயத்தோடும் என் முழு ஆத்மாவோடும் அவர்களை இந்த தேசத்தில் நிச்சயமாக நாட்டுவேன். நாம் முழு இருதயத்தோடும் முழு மனதோடு அப்பாவை தேடணும்னு சொல்லி முந்தைய நாட்கள்ல நம்ம பார்த்தோம். இங்க அப்பா சொல்றாங்க, என் பிள்ளைகளை நான் ஆசீர்வதிக்க போகிறேன். என் பிள்ளைகள் சந்தோஷமா இருக்கிறத பார்த்து அப்பா சந்தோஷப்படுவாங்க. எப்படி? முழு இருதயத்தோடும் முழு ஆத்மாவோடு கூட அப்பா சந்தோஷப்பட போகிறாங்க. இவ்வளவு நாள் நீங்க பட்ட கஷ்டங்கள், வேதனைகள், துன்பங்கள், துயரங்கள் எல்லாவற்றுக்கும் அப்பா இந்த நாளில் உங்களுக்கு, இந்த மனமகிழ்ச்சி நாளில் உங்களுக்கு நிச்சயமாய் அற்புதத்தை செய்வேன் என்று சொல்லுகிறார். verse 42 42 பாருங்க. அவர்களை குறித்து சொன்ன எல்லா நன்மையையும் அவர்கள் மேல் வரப்பண்ணுவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அப்பா என்னென்ன நன்மையெல்லாம் கொடுப்பேன்னு சொன்னாங்களோ அந்த நன்மை எல்லாம் உங்கள் மேல் வரும் என்று சொல்லி காலை நேரத்தில் அப்பா உங்களோடு கூட சொல்றாங்க. அவர் வாக்குத்தத்தம் பண்ணினவர் உண்மை உள்ளவர். உங்களுக்கு என்ன வாக்குத்தத்தம் கொடுத்தாரோ அந்த வாக்குத்தத்தத்தை நிறைவேற்ற அப்பாவுக்கு வல்லமை உண்டு. நீங்க சில பிரச்சனையில போயிட்டு போராட்டத்துல போயிட்டு எனக்கு விரோதமா அவங்க இருக்காங்க பிரதர், இவங்க இருக்கிறாங்க பிரதர், என்னுடைய முயற்சி எல்லாம் தடை செய்யறாங்க, எனக்கு வர வேண்டிய நன்மை எல்லாம் அவங்க தடுத்து கொண்டு இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி கலங்கி பாக்குறீங்க. உங்களுடைய நன்மையை ஒருவரும் இனி தடை செய்ய முடியாது. அதான் அப்பா இந்த காலை நேரத்தில் உங்களோடு பேசி கொண்டு இருக்கிறாங்க. உங்களுக்கு எந்த நன்மையும் இனி தடைப்படாது. உங்களுக்கு வியாதி இருக்கு, எனக்கு கடன் பிரச்சனை ஜாஸ்தியா இருக்கு, எனக்கு குழந்தை இல்லையே, எனக்கு ஒரு நல்ல ஒரு வீடு இல்லையே, இப்படி சொல்லி அநேக காரியங்களை குறித்து கலங்கி கொண்டு இருக்கிறீங்க. சிலர் பிள்ளைகளை குறித்து கலங்கி கொண்டு இருக்கிறீங்க. பிள்ளைகள் கீழ்ப்படிய மாட்டேன்றாங்க, எதிர்த்து பேசுறாங்க, எப்போ பாரு மொபைலும் கையுமா இருக்கிறாங்க. இப்படி அநேக காரியங்களை கலங்கி கொண்டு திகைத்து கொண்டு தான் பார்த்து கொண்டு இருக்கிறீங்க. அப்பா சொல்றாங்க, நீங்க எதை குறிச்சும் கவலைப்பட வேண்டாம். உங்களுக்கு விரோதமா எத்தனை பேர் எழுப்பி வந்தாலும் நீங்க கவலைப்படவே வேண்டாம். அப்பா உங்களோடு கொடுக்கிறார். எஸ்தர்ல 7 அதிகாரம் 9-10 எஸ்தர் 7th chapter verse 9 and 10. அப்பொழுது ராஜ சமூகத்தில் இருக்கிற பிரதானிகளில் அட்போனா என்னும் ஒருவன், இதோ ராஜாவின் நன்மைக்காக பேசின மொர்தெகாய்க்கு. இங்கே மொர்தெகாயை குறித்து பார்க்கிறோம். இஸ்ரவேலோட விடுதலைக்காக பாடுபட்டவர். இங்க மொர்தெகாயை கொல்ல வேண்டும் என்று சொல்லி ஆமான் என்கிற ராஜாவுக்கு அடுத்த ஸ்தானத்துல இருக்கிறவன் பிளான் பண்றான். இங்க பாருங்க,
ராஜாவுக்கு அடுத்த ஸ்தானத்துல இருக்கிறவன், ராஜாவோட முத்திர மோதிரத்தை வாங்கினவன், அவன் மொர்தெகாய் என்கிற தேவ மனிதனுக்கு விரோதமாக பிளான் பண்றான், எப்படியாவது கொலை செய்யணும்னு சொல்லி. இன்றும் தேவ பிள்ளைகளாகிய இருக்கிற, அப்பாவுடைய பிள்ளையா இருக்கிற உங்களுக்கு விரோதமாய் அநேகர் திட்டம் போடலாம். உங்களை அழிப்பதற்காக ஏதாவது ஒரு திட்டத்தை பண்ணிக்கொண்டு, உங்க பிசினஸ் நல்லா இருக்கக்கூடாது, உங்க குடும்பத்துல ஒரு ஆசீர்வாதம் இருக்கக்கூடாது, உங்க குடும்பத்துல ஒரு ஒற்றுமை இருக்கக்கூடாது, எப்ப பார் சண்டை சச்சரவா இருக்கணும், பிள்ளைங்க கீழ்ப்படியக்கூடாது, உங்க வேலை ஸ்தலத்துல உங்களுக்கு நிம்மதி சமாதானம் இருக்கக்கூடாது, இப்படி ஏதாவது ஒரு காரியத்துல எப்ப பார் வியாதியிலே தான் நீங்க கிடக்கணும். இப்படி அநேக காரியங்களை பிசாசு செய்து கொண்டிருப்பான். ஆனா சர்வ வல்லமுள்ள தேவன் உங்களுக்காக அவர் வழக்காடுகிற தேவன், உங்களுக்கு அப்பா நன்மைகளை செய்கிற தேவன். இங்க பார்த்தோன்னா இங்க ஒரு பேரை பாக்குறீங்க, அட்போனா. இப்படின்ற பேரை இது வரைக்கும் நீங்க வேதத்துல எங்கேயும் பார்த்திருக்கவே முடியாது. அப்பா உங்களுக்கு அற்புதம் செய்யணும்னு முடிவு பண்ணிட்டாங்கன்னா, எந்த மனுஷனையும் யாரையும் உங்களுக்காக பரிந்து பேச வைக்க முடியும். தாவீதுக்காக சவுல் ராஜா கிட்ட பேசுவதற்கு ஒரு வேலைக்காரன் வந்தான். இங்க மொர்தெகாய்க்காக அந்த இடத்துல அப்பா இந்த அட்போனா என்கிற அந்த வேலைக்காரனை அனுப்பி அந்த ராஜா கிட்ட அப்பா சொல்றாங்க. என்ன சொல்றாங்க? இதோ ராஜாவின் நன்மைக்காக பேசின மொர்தெகாய்க்கு ஆமான் செய்வித்த 50 முழ உயரமான தூக்கு மரம் ஆமானின் வீட்டண்டில் நாட்டப்பட்டிருக்கிறது என்றான். இங்க மொர்தெகாய் போய் ஏதாவது பேசினாரா? இல்ல. அந்த இடத்துல ராஜா கிட்ட பேசுறதுக்கு ராஜா பக்கத்துல இருக்கிற ஒரு மனுஷனை அப்பா தூண்டி விட்டார். இன்றைக்கு நீங்க போய் யாருக்கிட்டையும் சண்டை போடணும்னு அவசியம் இல்லை. உங்களுக்காக யாரிடத்துல எங்க எப்படி பேசணுமோ அங்க அவர்களிடத்துல அப்பா பேச வைப்பாங்க. இங்க அட்போனான்றவன் பேசுறான், மொர்தெகாய்க்காக ஆமான் வந்து தூக்கு மரம் செஞ்சுட்டான் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. அப்ப ராஜா சொல்றாரு, அப்பொழுது ராஜா அதிலே அவனை தூக்கி போடுங்கள் என்றான். இப்ப மொர்தெகாய்க்கு செய்த தூக்கு மரத்தை யார் செய்தானோ அதே ஆமான தூக்கி போடுங்கன்னு ராஜா சொல்றாரு. அடுத்த வசனம் பாருங்க, வெஸ்டர்ன். அப்படியே ஆமான் மொர்தெகாய்க்கு ஆயத்தம் பண்ணின தூக்கு மரத்துல ஆமானையே தூக்கி போட்டார்கள். இட் இஸ் பினிஷ்ட். அவ்வளவுதான். உங்களுக்கு விரோதமா யார் எழும்புனா, ராஜாவுக்கு அடுத்த ஸ்தானத்துல இருக்கிற ஆள் எழும்புனா கூட கவலையே இல்லை. அப்பா உங்களோடு கூட இருக்கிறான். எந்த மனுஷனையும் எந்த நேரத்திலயும் உங்களுக்காக எழுப்புவாங்க. உங்களுக்கு அற்புதம் நடக்கும். உங்களுக்கு ப்ரொமோஷன் வேணுமா, இன்கிரிமெண்ட் வேணுமா, உங்க வேலையில, அதே போல உங்க பிசினஸ்ல உங்களுக்காக அப்பா எழுப்புவாங்க. உங்களுக்கு தெரியாது அப்பா எப்படி அற்புதம் செஞ்சு, உங்களுக்கு பின்னாடி அற்புதம் நடந்துட்டு இருக்கு, உங்களுக்கு தெரியல. அதனாலதான் நீங்க அழுது கொண்டு பார்த்து கொண்டு இருக்கிறீங்க, திகைத்து கொண்டு பார்த்து கொண்டு இருக்கிறீங்க. உங்களுக்கு பின்பாக அப்பா வேலை செய்து கொண்டு, அங்க ஒரு அட்போனா மூலமா அங்க அப்பா பேசி கொண்டு இருக்கிறார். அதே போல உங்களுக்கு ஒரு அட்போனாவை அப்பா வச்சிருக்கிறாங்க. யார் அதுன்னு உங்களுக்கு தெரியல. மொர்தெகாய்க்கு தெரியுமா இப்படி அப்போனா வந்து நமக்கு சாதகமா பேசிட்டு இருக்கான்னு தெரியுமா? தெரியாது. அதே போலதான் உங்களுக்கும் தெரியாது. உங்களுக்கு சாதகமாக அப்பா வேலை செய்து கொண்டு இருக்கிறாங்க. சங்கீதம் 103:5 அப்பா சொல்றாங்க, நன்மையினால் உன் வாயை திருப்தி ஆக்குவேன். சாம்ஸ் 103:5 நன்மையினால. எது நன்மை? அப்பாவுடைய வார்த்தை. அந்த நன்மையினால உங்களை திருப்தி ஆகும் பொழுது நீங்க வாயை திறந்து பேசும்போது என்ன பேசணும்? அப்பாவோட வார்த்தையை பேசி கொண்டு இருக்கணும். அப்பதான் அந்த நன்மை உங்களிடத்துல வரும். சகரியா 9:12 பாத்தீங்கன்னா, சகரியா 9:12 நம்பிக்கையுடைய சிறைகளே அரணுக்கு திரும்புங்கள். எங்க திரும்பணும்? அப்பாவுடைய வார்த்தைக்கு திரும்புங்க, இரட்டிப்பான நன்மை வரும், இன்றைக்கே வரும் என்று சொல்றாரு. இன்னைக்கு அப்பா சொல்றாங்க, அப்பாவுடைய வார்த்தைக்கு திரும்புங்க, இரட்டிப்பான நன்மை வரும், இன்றைக்கே பார்த்து கொண்டிருக்கிற இந்த நேரத்திலே உங்களுக்கு வரும். சங்கீதம் 23:6 அப்பா சொல்றாங்க, சாம்ஸ் 23:6 என் ஜீவனுள்ள நாளெல்லாம் நன்மையும் கிருபை என்னை தொடரும். உங்களோட ஜீவனுள்ள நாளெல்லாம் இங்க மறிக்கிற வரைக்கும் நன்மையும் கிருபையும் தொடரும். அதே நேரத்துல நம்ம மறித்தாலும் அப்பாவோட சமூகத்துல அப்பாவோட மடியில ஜாலியாக இருப்போம். கடைசியா ஒரு வசனம் பார்க்கலாம். மத்தேயு 7:11 மேத்யூ 7th chapter verse 11. ஆகையால் பொல்லாதவராகிய நீங்கள் உங்க பிள்ளைகளுக்கு நல்ல ஈவுகளை கொடுக்க அறிந்திருக்கும் பொழுது பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதா, சர்வ வல்லமுள்ள தேவன், அப்பா சொல்றாங்க, ஏசப்பா சொல்றாங்க, உங்கள் பிதா. அதனாலதான் நம்மளுடைய ஊழியத்துக்கு பேரு வாக் வித் ஃபாதர். அவர் நம்முடைய அப்பா. நீங்க அப்பா அப்பான்னு சொல்லதான் அப்பாவுக்கு சந்தோஷம். என் பிள்ளை என்ன கூப்பிடுதேன்னு சொல்லி உங்களுக்கு வந்து அற்புதங்களையும் அதிசயங்களையும் அப்பா செய்வாங்க. உங்கள் பிதா தம்மிடத்தில் வேண்டிக் கொள்ளுகிறவர்களுக்கு நன்மையானவைகளை கொடுப்பது அதிக நிச்சயம் அல்லவா? கண்டிப்பா நான் உங்களுக்கு நன்மைகளை தருவேன். முன்னாடி வசனம் பாத்தீங்கன்னா 9-10 வசனத்துல பாத்தீங்கன்னா,
ஒரு சாதாரண மனுஷன் அப்பத்த கேட்டா கல்ல குடுப்பானா? மீனை கேட்டா பாம்பு குடுப்பானா? உலக பிரகாரமான அப்பாவே அப்படி குடுக்க மாட்டேன்னு சொல்லும் பொழுது, உங்களுக்காக ஜீவனை குடுத்து 3வது நாள் உயிரோடு எழுந்த சர்வ வல்லமுள்ள தேவன் அப்பா சொல்றார், உங்களுக்காக நான் யாவையும் செய்து முடிப்பேன் என்று சொல்லுகிறார். இன்றைக்கும் யாராவது ஏசப்பாவை ஏத்துக்கொள்ளாம பார்த்துக் கொண்டு இருந்தீங்கன்னா, உள்ளத்தின் ஆழத்திலிருந்து அப்பாட்ட சொல்லுங்க. ஏசப்பா எனக்கு நீங்க தான் வேணும். என் இருதயத்துக்குள்ள வாங்க. என் பாவங்கள், அக்கிரமங்கள் எல்லாவற்றையும் உம்முடைய இரத்தத்தினால கழுவி என்னை சுத்திகரியும், என்னை பரிசுத்தமாக்குன்னு கேட்கும் பொழுது, உங்களையும் அப்பாவோட இரத்தத்தினால கழுவி சுத்திகரித்து உங்களை பரிசுத்தமாக்கி, உங்களுக்கும் அப்பா நன்மைகளை செய்வார். இப்பொழுது நாம் கண்களை மூடி கல்வாரி சிலுவையை பார்க்கலாமா? அன்பின் பரலோக தகப்பனே, இந்த காலை நேரத்தில் உங்களுடைய பிள்ளைகளோடு கூட பேசுனீங்கப்பா. நீங்க அற்புதங்களையும் அதிசயங்களையும் செய்கிற தேவன். பார்த்து கொண்டிருக்கிற கோடிக்கணக்கான உடைய பிள்ளைகளுக்கு நீர் அற்புதத்தை செய்ய போகிறீரப்பா. அவர் என்ன வேதனையோடு, கவலையோடு கூட, துக்கத்தோடு கூட பார்த்து கொண்டிருக்கிறாங்களோ, எனக்கு ஒரு ஆசீர்வாதம் இல்லை, கடன் பிரச்சனை அதிகமா இருக்கு, இப்படி என்னென்ன காரியங்களை குறித்து வேதனையோடு கூட பார்த்து கொண்டிருக்கிறாங்களோ, இன்று அந்த வேதனை எல்லாவற்றையும் மாற்றி உம்முடைய நன்மையினால் இப்பொழுதே நீர் திருப்தி ஆக்குகிறதற்காக நன்றி. அவள் என்ன பலவீனம் வியாதியா இருந்தாலும் உம்முடைய ஆவினாலே அந்த சாவுக்கு எதுவான சரீரத்தையும் இப்பொழுதே நீர் உயிர்ப்பிக்க வல்லமை உடையவராக இருக்கிறீர். இப்பொழுதே அவங்க ஐசியூல இருந்தாலும் சரி, எந்த இடத்துல இருந்தாலும் சரி, உங்களுடைய உயிர்த்தெழுதல் வல்லமை இறங்கி இப்பொழுதே தெய்வீக சுகத்தை கட்டளையிடுகிறதுக்காக நன்றி அப்பா. இயற்கைக்கு மேற்பட்ட அற்புதங்கள் நடந்து கொண்டு இருக்கிறதுக்காக நன்றி. கிரியேட்டிவ் மிரக்கல் இப்பொழுதே நடந்து கொண்டிருக்கிறதுக்காக ஸ்தோத்திரம். இல்லாத உறுப்புகள் இப்பொழுதே உண்டாகி கொண்டிருக்கிறதுக்காக நன்றி அப்பா. மரித்து போய் இருந்தாலும் இப்பொழுதே உங்களுடைய ஜீவன் அவர்களுக்குள்ள இறங்குகிறதற்காக நன்றி. குருடர்கள் பார்க்கிறதற்காய், செவிடர்கள் கேட்கிறதற்காய், முடவர்கள் நடக்கிறதற்காய் அவளுடைய கண்ணீரை இப்பொழுதே துடைக்கிறீர். என் பிள்ளைகள் கீழ்ப்படியிலேன்னு வேதனையோடு கூட பார்த்து கொண்டிருக்க தாயா இருக்கு. ஏசப்பா நீங்க சொல்றீங்க, நான் உன்னோடு கூட இருக்கிறேன், உனக்கு நன்மை செய்வேன், பிள்ளைகள் கீழ்ப்படியும், உங்க பிள்ளைகளுக்கு ஏற்ற காலத்தில் நான் நன்மை செய்வேன் என்று சொல்லுகிறார். உங்க பிள்ளைகளுடைய வியாதியை குறித்து நீங்க கவலைப்பட வேண்டாம், அதை எடுத்து போட எனக்கு வல்லமை உண்டு என்று சொல்லுகிறார். தேங்க்யூ ஜீசஸ். இப்பொழுதே எல்லா பலவீனத்தை நீர் எடுத்து போடுகிறீர் அப்பா. திருமணம் ஆகவில்லையே என்று வேதனையோடு கூட பார்த்து கொண்டிருக்கும் பிள்ளைகளுக்கும் இப்பொழுது நீர் அப்பா ஏற்ற துணை உண்டாக்குவேன் என்று சொல்லி ஏற்ற துணையை உண்டாக்கி கொடுக்கிறதுக்காக நன்றி. குழந்தை இல்லையே என்று வேதனையோடு கூட பார்த்து கொண்டிருக்கிற பிள்ளைகளுக்கும் குழந்தை பாக்கியத்தை கொடுத்து நீர் ஆசீர்வதிக்கிறதுக்காக நன்றி. பிரெக்னெண்டா இருக்கிற பிள்ளைகளுக்கும் சேஃப் டெலிவரி கட்டளை எடுக்கிறதுக்காக நன்றி. நான் வாடகை வீட்டுல இருக்கிறேன், எனக்கு ஒரு சொந்த வீடு வேணும் என்று சொல்லி வேதனையோடு கூட பார்த்து கொண்டிருக்க பிள்ளைகளுக்கும் கர்த்தர் நிச்சயமாய் உனக்கு ஒரு வீட்டை உண்டு பண்ணுவேன் என்ற வார்த்தையின்படி நீங்க வீட்டை உண்டு பண்ணி கொடுக்கறதுக்காக நன்றி தகப்பனே. அவங்க பிசினஸ் ஆசீர்வதிக்கிறீங்க, அவங்க எல்லைகளை பெரிதாக்குகிறீங்க. உங்களுடைய பிள்ளைகளுக்கு விரோதமாய் என்னென்ன மந்திர தந்திர செய்வினைகள், கிரியைகள் செயல்படுகிறதோ எல்லாவற்றையும் இப்பொழுது கட்டிந்து அப்புறப்படுத்துகிறதுக்காக நன்றி. இப்பொழுதே உங்களுடைய பிள்ளைகளுக்கு விடுதலை கொடுத்து நன்மையினால் கிருபையினால் நிரப்புகிறதுக்காக இப்பொழுதும் பார்த்து கொண்டிருக்கிற கோடிக்கணக்கான நம்முடைய பிள்ளைகள் குடும்பத்தில் ஒவ்வொரு ரட்சித்து ஆசீர்வதிக்கிறதுக்காக இயேசு நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதா. அமேன் அமேன். தொடர்ந்து பாருங்க, அப்பாவோட வார்த்தையை கேளுங்க, அநேகருக்கு ஷேர் பண்ணுங்க. எல்லோரும் ரட்சிக்கப்படட்டும், ஆசீர்வதிக்கப்படட்டும். பக்கத்துல இருக்க சர்ச்சுக்கு போங்க. உங்களுக்கு பிரேயர் பாயிண்ட் இருந்தா கமெண்ட்ஸ்ல போடுங்க, உங்களுக்காக ஜெபிப்பேன். ஏசப்பா உடனே அற்புதம் செய்வாங்க. நீங்க சாட்சி சொல்லுவீங்க. காட் பிளஸ் யூ ஆல். பிரைஸ் அல்லாஹ்.